மறைந்தும் மறையாத புகழால் வாழ்கிற கவிஞர் கம்பதாசன் அவர்களுடைய 109வது பிறந்த நாள் விழா. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற டாக்டர் சேமநாராயணன் ஐயா அவர்களே, எனக்கு பின்னர் மிகச் சிறந்த உரையை ஆற்றுவதற்காக அமர்ந்திருக்கிற நான் பெரிதும் மதிக்கிற முன்னாள் அரசவை கவிஞர் அன்பிற்குரிய ஐயா முத்துலிங்கம் அவர்களே, என்னுடைய போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் மிகுந்த அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பிற்குரிய ஐயா இளவு அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் பிருந்தா சாரதி அவர்களே, பெருங்கவிக்கு அவர்களை நினைவுபடுத்துகிற வாமுசி வள்ளுவர் அவர்களே, எனக்கு முன்னம் அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய ஐயா அவர்களே, இந்த முகில ராஜபாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் தமிழீழன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் அவருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் என்பதுதான் உண்மையை தவிர அவர்தான் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அன்பிற்குரிய பாவலர் ஐயா அவர்களே, மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாரத ஸ்டேட் வங்கியில் மக்கள் தொடர்பு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது இந்த விளம்பர வாசகங்களை எழுதி தருவது எனக்கு வழக்கம். அன்பிற்குரிய நண்பர் கேசவமூர்த்தி அவர்களுக்கு தெரியும். ஒரு கவிஞர் என்ற முறையில் சில நேரங்களில் நல்ல வாசகங்களை எழுத என்னிடம் கேட்பார்கள். அப்போது நான் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் ஸ்பான்சர் செய்கிற போது, ஆதரவு தருகிற போது, we are very proud to be a part of it என்று சொல்லி எழுதி கொடுப்பார்கள். இப்படி ஒரு நல்லன நிகழ்கிற போது நாங்களும் அதில் பங்கேற்கிறோம் என்பது எங்களுக்கு பெருமை என்று நான் எழுதி தருவேன். நல்லன நிகழ்கிற போது நாங்களும் அதில் பங்கேற்கிறோம் என்பது எங்களுக்கு பெருமை என்று எழுதிய பழக்கப்பட்ட எனக்கு செயலிலும் காட்டுவதற்கான வாய்ப்புகளை இது போன்ற தருணங்களை எங்களுக்கு தருகின்றன. தலைநகர் தமிழ்ச்சங்கம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு அணிலை போல ஒரு பங்கினை ஏற்றிருக்கிறேன் என்பதில் எனக்கு மிகுந்த பெருமை, மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக கம்பதாசன் அவர்கள் மீது, கம்பதாசனை அறியாமலேயே அவர் மீது அவரோடு பழகியவன் நான் என்பது இப்போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் ஜோதி ஐயா பாவலர் அவர்கள் பேசுகிற போது கூட அவரை குறிப்பிட்டார். அந்த ஜோதி என்பவர் மருத்துவமனையில டிஹெச்ல போட்டோகிராஃபர் நிலைநிறுத்தினார். அவர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவர் போட்டோகிராஃபராக பணியாற்றினார். அந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றி கொண்டிருந்தார். மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர், மிகச்சிறந்த மனிதர். அவர் அடிக்கடி சொல்வார், என்னுடைய அம்மா கம்பதாசனுடைய சகோதரி என்று சொல்வார். அவர்கள் நான் வசித்துக் கொண்டிருந்த பிரசவாகத்திற்கு அருகில் குயப்பேட்டை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அதாவது வட சென்னையில், மத்திய சென்னை என்று சொல்லுவார் பிரசவாகம். அங்க இருக்கிற போது அவருடைய இல்லத்திற்கு அழைத்து செல்வார். அப்போதுதான் கம்பதாசன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அந்த திண்ணையில் படுத்திருப்பார். ஒரு மாபெரும் கவிஞர் இங்கே படுத்திருக்கிறான் என்பது கூட தெரியாமல் அவரோடு அமர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் நண்பர் ஜோதி அவர்கள் இருவருக்குமே காஃபி தருவார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞரோடு நாம் பழகி இருக்கிறோம், அவரோடு வாழ்ந்திருக்கிறோம், பயணப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் அறிந்த போது, அவரை பற்றி பின்னாளில் அறிய வருகிற போது நான் வியந்து போனேன். ஒரு பெரிய ஒரு மேதையோடு, ஒரு கோமகத்தோடு நான் பழகிய காலத்தில் அவருடைய அருமை பெருகள் எல்லாம் தெரியாமல் ஒரு குழந்தையை போல அவரோடு அமர்ந்திருக்கிறேனே என்று சில நேரங்களில் வெட்கப்படுவதுண்டு. அப்படி இருக்கிற போது ஐயா சேமநாராயணன் அவர்களுடைய நட்பு கிடைத்தது. ஒரு விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். வண்டலூருக்கு அருகில் ஒரு பெரிய மைதானம். அந்த மைதானத்தில் ஒரு பெரிய விழா நடத்தினார். ஏறத்தாழ 3000 குலாளர்கள் கூடிய ஒரு மாபெரும் விழா. அந்த விழாவில் எனக்கு கவியரசர் கம்பதாசனுடைய விருது என்று தந்தார்கள். கம்பதாசன் விருதை பெறுகிற போதுதான் கம்பதாசனோடு பழகி இருக்கிறோம், கம்பதாசனை பற்றி தெரியாமலேயே கம்பதாசன் விருதை பெற்றிருக்கிறோமே என்று கம்பதாசனை பற்றி அறிய வருகிற போது, இவரை பற்றி இத்தனை செய்திகள் இருக்கின்றனவா, இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் பாவலர் அவர்களிடம் கேட்டபோது அவரும் பல தகவல்களை தந்தார். இன்னும் அதிகமாக சிலோன் விஜயேந்திரன் நண்பர்கள் சொன்னார்கள். அவரும் அவரை பற்றி நிறைய செய்திகளை தொகுத்திருக்கிறார். ஏராளமான செய்திகளை அவர்கள் தொகுத்திருக்கிறார். இந்த நல்ல தருணத்தில் நான் ஒரு நண்பரை நினைவுபடுத்த வேண்டும். என்னுடைய கிழதகை நண்பர் ஊர்வசி செல்வராஜ் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீவைண்டம் தொகுதியினுடைய
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இப்போது அவருடைய புதல்வர் அந்த பொறுப்பினை வைக்கிறார். நான் அவரோடு பழகி கொண்டிருக்கிற போது ஒரு செய்தியை அவரிடம் நான் சொன்னேன். முன்பெல்லாம் புரவலர்கள் கவிஞர்களை புலவர்களை வாழ்த்தி இருக்கிறார்கள். உங்களிடம் ஏராளமாக பணம் இருக்கிறது, நீங்களும் கவிஞர்களுக்கு ஏதாவது செய்யலாம் என்று சொன்ன போது அதை இப்படி தொடங்கி வைத்தோம். அவர் எம்ஃபில் நா. காமராசன் அவருடைய கவிதைகளைத்தான் படித்து எம்ஃபில் பெற்றார். முதலில் நா. காமராசனிலிருந்து தொடங்குவோம் என்று சொல்லி மாதந்தோறும் அவருக்கு 5000 ரூபாய் நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். பிறகு சிலோன் விஜயேந்திரன் அவர்கள் இதை செய்தி தொகுத்து கொண்டிருக்கிறார் என்ற போது அவருக்கும் மாதந்தோறும் பணம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் இன்கிரிமெண்ட் கேட்பதை போல சிலோன் விஜயேந்திரன் அவர்கள் அதிகமாக பணம் கேட்ட போது ஊர்வசி செல்வராஜ் அவர்கள் ஒரு பெரிய தொகையை பாரத ஸ்டேட் வங்கியில் ஒரு வைப்பு தொகையாக தந்தார், பெருந்தொகை. அதில் மாதந்தோறும் எவ்வளவு வட்டி வருகிறதோ அந்த வட்டியை அவருக்கு நீங்கள் கொடுங்கள், இந்த பொறுப்பு உங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு பிக்சட் டெபாசிட் வைத்திருந்தோம். ஆனால் ஊர்வசி செல்வராஜ் அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே ஒரு பெரிய தொகை சிலோன் விஜயேந்திரன் அவர்களுக்கு தேவைப்பட்டது. மாதந்தோறும் வட்டியை நான் வாங்குவதற்கு பதிலாக அந்த முதலையே எனக்கு தந்து என்று அவர்களிடம் கேட்டார். ஊர்வசி செல்வராஜ் அவர்களுக்கு தெரியாமலேயே அந்த முழு தொகையும் நான் அவருடைய கணக்கை முடித்து அவர் கையில் கொடுத்து விட்டேன். ஊர்வசி செல்வராஜ் அவர்களிடம் சொன்ன போது அவர் சொன்னார், நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்று அவர் சொன்னார். நான் சரியான நேரத்தில் தான் நான் செய்திருக்கிறேன். அந்த பெருந்தொகையை சிலோன் விஜயேந்திரன் அவர்கள் பெற்ற பிறகு ஒரு 2 மாதத்தில் இறந்து போய்விட்டார். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த புரவலர்கள் தான் இது போன்ற எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இவர்களை ஆதரித்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது சேம நாராயணன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த புரவலராக விளங்கி இருக்கிறார். இன்றைக்கு கம்பதாசன் அவர்களை பற்றி நாம் இத்துணை பேசுகிறோம், அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம் என்றால் அதற்கு காரணம் சேமநாராயணன் என்பதற்காக அவருக்கு ஒரு கரவொலி கொடுத்து நான் பாராட்டுகிறேன். அவரும் ஒரு பெரிய வள்ளல், அவரும் பெரிய பெரிய பணக்காரர் என்று சொல்ல முடியாது, பெரிய மதிப்புக்குரியவர். ஒரு முறை ஊர்வசி செல்வராஜ் அவர்கள் முதன்முறையாக ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நான் போட்டியிடுகிறேன், எனக்கு ஆசிகள் வேண்டும் என்று இவரிடம் கேட்டபோது அவரே ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஏகப்பட்ட சொத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறார். அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார். கொடுத்த பிறகு அவருக்கு எனக்கு எதுக்கு பணத்தை, அவருக்கு 1 லட்சம் ஒண்ணுமே இல்லை, ஜுஜுபி சென்னை வழியில் சொல்வதாக இருந்தால் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கூட என்னுடைய ஆசிகளோடு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அவர் வாங்கினார். இவரும் பெரிய வள்ளல் தான். ஆகவே இவரும் பல கவிஞர்களை புரவலர்களை வளர்த்து வருகிறார் என்பதற்காக அவர் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது என்பது மிகுந்த பொருத்தம். அதனால அவர் பெரிய பாராட்டுகளை நான் தொடர்கிறேன். அவருடைய தன்னுடைய பிள்ளையும் பயணியை உருவாக்கி இருக்கிறார், மிக நன்றாக பேசுகிறார்கள். அருமையான நண்பர்கள்லாம் கூடியிருக்கிறோம். அம்புலா பாலகிருஷ்ணன் அவர்கள், கேசவமூர்த்தி மிகச்சிறந்த கவிஞர், அதே போல மணிவாசகர் மதுக்கலைச்சார் அன்பு சகோதரர் திருவை பாபு ஐயா, பாவலர் ஐயா அவர்கள், இப்படி அரங்கம் நிறைந்த நிகழ்ச்சியில் நான் பலவற்றை பேச வேண்டும் என்று குறித்து வைத்திருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் வந்தவர்கள் பேசிவிட்டார்கள். அது சில புதிய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று வைத்திருந்தேன். இப்போதுதான் எனக்கு தெரிகிறது, நான் எழுதிய என்றும் இருக்கும் வானம் என்கிற புத்தகத்தை நண்பர் பிருந்தா சாரதி அவர்களுக்கு நான் கொடுத்திருக்க கூடாது. அதாவது நான் மிக அதிகமாக சேர்த்து வைத்திருப்பது அறிஞர் பெருமக்களுடைய தொடர்பையும் நட்பையும் தான். மிக அண்மையில் நான் ஒரு நூல் ஒன்றிலே எழுதினேன். 50 இலக்கியவாணர்கள், பிரபலமான இலக்கியவாணர்களோடு எனக்கு இருக்கிற தொடர்பு, அதற்கு என்ன தலைப்பு வைக்கலாம் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு கவிதை என் கண்ணில் பட்டது. போதிய வெளிச்சம் அவன் மேல் விழவில்லை, போதிய வெளிச்சம் அவன் மேல் விழவில்லை, என்ன செய்ய, நமக்கு 100 நாள் ஓடிய படம் நினைவுக்கு இருக்கிறது, என்றும் இருக்கும் வானம் தான் நினைவுக்கு இருப்பதில்லை. நமக்கு 100 நாள் ஓடுகிற படத்தின் பெயர் நினைவுக்கு இருக்கிறது, என்றும் இருக்கும் வானம் தான் நம் நினைவில் இருப்பதில்லை என்று கவி பெயரதி ஐயா தமிழன்பன் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். அதிலிருந்து அந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். என்றும் இருக்கிற வானமாக அவர்கள் இருக்கிறார்கள். நிலவு எப்போதாவது இருக்கும், சூரியனும் எப்போதாவது இருக்கும், வானில் இருக்கிற கோள்களும் எப்போதாவது இருக்கும், ஆனால் எப்போதும் இருப்பது வானம்தான் என்கிற தலைப்பு மிகச் சிறப்பாக இருந்தது. அந்த வகையில் நம்முடைய மனத்தில் எப்போதும் இருக்கிற வானமாக கம்பதாசன் அவர்கள் இருக்கிறார்கள். கம்பதாசன் அவருடைய புகழை பாட வேண்டும், அவரை பேச வேண்டும். எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை
என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வார்கள். மரணம் என்பது ஊன உடலுக்குத்தான் ஏற்படுமே தவிர நன்றாக வாழ்ந்தவர்கள் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் ஐயா கம்பதாசனுடைய புகழ் என்பது நீடித்து வாழும். கவிஞர்களுக்கெல்லாம் அவர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். நான் ஒரு செய்தியை இங்கே வேண்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதற்குரிய சகோதரி அவர்கள் இதை சொல்லிவிட்டார்கள். தமிழ்நாடு அரசு கம்பதாசன் பெயரில் ஒரு விருதினை வழங்க வேண்டும். இதை சரியான நேரத்தில் சரியான ஆளுமைகளை வைத்துக் கொண்டு நாம் சொல்கிறோம். அன்பிற்குரிய ஐயா இளங்கோவன் அவர்கள் இருக்கிற போது இந்த செய்தியை கொண்டு போக வேண்டிய செய்தி அவருக்கு தெரியும். ஏனென்றால் இந்த அரசு கவிஞர்கள் மீதும் கலைஞர்கள் மீதும் மிகச்சிறந்த ஆளுமைகள் மீதும் வைத்திருக்கிற பற்றினை நான் அறிவேன். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமோ என்னவோ தெரியாது. முதலாக பணமுடையால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த 3 பேருக்கு முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாதந்தோறும் 500 ரூபாய் அனுப்பி கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் கம்பதாசன் அவர்கள். ஒரு 500 ரூபாய், அதுவே பெரிய தொகை. அப்போது சுரதா அவர்களும் கம்பதாசன் அவர்களும் இளங்கோவன் அவர்களும் அந்த தொகையை பெற்றார்கள். அந்த வகையில் கருணை உள்ளம் மிகுந்த இந்த அரசு இந்த வேண்டுகோளை ஏற்கும் என்று நம்புகிறேன். பொதுவாக ஒரு கூட்டம் நடக்கிற போது கூட்டம் கூடியது கலைந்தது என்றில்லாமல் ஒன்றை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள் என்று நினைவில் தோன்றுகிற வகையில் ஒரு செய்தியை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. இதை நிச்சயமாக நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று அன்பிற்குரிய ஐயா இளங்கோவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இளங்கோவன் அவர்களை பற்றியே நிறைய பேசலாம். அதே போல ஒரு மென்மையான, ஒரு இலகுவான, அணுகத்தக்க ஒரு அரசியல்வாதியை பார்க்க இயலாது. ஒரு சாதாரண ஒரு கார்பரேஷன் கவுன்சிலரை பார்க்கும்போதே காதல் தூக்கிட்டு வரலாம். ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இளங்கோவன் அவர்கள் தெரிந்து கொள்வதை தவறில்லை. நான் பிரசவாக்கத்தில் இருக்கிற போது அந்த 4 முத்துமுதலை திரை என்பது பழைய நண்பர்களுக்கு தெரியும். அருமைநாதன் போன்றவர்கள் எல்லாம் வருவார்கள். சிங்கார சடையத்தன் எல்லாம் அங்கு வருவார்கள். பரதி இளவழி அவர்கள் எல்லாம் இங்க வந்திருக்கிறார்கள். அது லண்டனில் இருக்கிற அந்த பிரைம் மினிஸ்டருடைய வீடு எல்லாம் டவுனிங் ஸ்ட்ரீட் என்று நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் என்று சொல்வார்கள். அந்த இடம் ஒரு முறை நான் வீட்டில் இருக்கிற போது ஒருவர் வந்தார். உங்களை கவுன்சிலர் கூப்பிடுறாரு என்று கேட்டார். கூப்பிடுகிறார் என்று சொன்னபோது கவுன்சிலருக்கு ஏதாவது வேலை இருந்தால் அவரை என்னை பார்க்க சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் அவரை பார்ப்பதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை என்று சொல்லி விட்டேன். சற்று நேரத்தில் கவுன்சிலரே வந்துட்டார். வந்து, அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க இருக்கீங்களான்னு தான் பார்த்துட்டு வர சொல்லி இந்த பயில அடிச்சேன். உங்களை கூப்பிட்டு வர சொல்லி உங்களை கூப்பிடுற அளவுக்கு எனக்கு என்னடா யோகியம் இருக்குது? நீங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் பழகுறீங்க, தலைவர் கூடவே பழகி கொண்டிருக்கிறீர்கள். நான் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க, நீங்க இருக்கீங்களா தான் பார்க்க சொல்லிட்டேன். அதை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பார். அது வேற. ஆனா இருப்பீர்களா என்று பார்க்கத்தான் அனுப்பினேன் என்று சொல்லி அதை மாற்றி அந்த நிலையை சகஜப்படுத்திக் கொண்டார். அவர் என்னுடைய நல்ல நண்பர் தான். அவர் தலைவருக்கு ஒரு கவியரங்கம் வைப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சிங்கார சடையப்பன் அவர்களுடைய தலைமையில் ஒரு 4-5 கவிஞர்கள் நீங்கள் எல்லாம் பாட வேண்டும் என்று அவர் கேட்டபோது நான் இசைந்திருந்தேன். இந்த செய்தியை கலைஞர் அவர்களுமே நான் பகிர்ந்து கொண்டேன். உங்கள் அன்பர்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடமே நான் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவர்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இளங்கோவன் ஐயா அவர்களை போல ஒரு எளிமையான ஒரு மிக சிறந்த மனிதரை பார்க்கவே இயலாது. இது நான் முகத்துதிக்காகவோ அவரை போற்ற வேண்டும் என்பதற்காகவோ நான் இதை சொல்லவில்லை. அதற்கு காரணம் ஒரு பெரிய இலக்கிய பின்னணி. அவருடைய தந்தையார் ஒரு பெரிய தத்துவ மேதை என்று பாராட்டப்படுகிற சீனிவாசன் அவர்கள். அவரை பற்றி கூட மனதில் பதிந்தவர்கள் எழுத வேண்டும். அந்த அளவுக்கு உயர்ந்த வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்ததாகத்தான் இருக்கும். அப்படியும் இருப்பார்கள், இப்படியும் இருப்பார்கள். நான் ஒன்றை அடிக்கடி சொல்வதுண்டு, ஏதாவது துயரங்கள் வருகிற போது 2 வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருப்பார்கள், இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருப்பார்கள் என்ற 2 வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இப்படி மனிதர்கள் இருந்தார்கள் என்பதையும் இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே கம்பதாசனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளவும் இருக்கிறது, கற்றுக்கொள்ளக்கூடாதவையும் இருக்கிறது. விஜய ராஜபாண்டியன் அவர்களை சொன்னதை போல அவர் நன்றாக வாழ்ந்திருக்கிறார், வசதிகளோடு அல்ல, தன்னுடைய புறமையோடு என்று சொல்லி மிக சிறந்த அந்த பண்பாளரை போற்றுகிற இந்த விழாவில் நானும் ஒரு பங்கினை ஏற்றிருக்கிறேன் என்று மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி.